total number of fruits. A fruit seller has a stock of mangoes, bananas and apples with at least one fruit of each type. So, 3 varieties of fruits இங்க இருக்கு. So, mangoes, அப்புறம் வேற என்ன இருக்கு, bananas இருக்கு and apples இருக்கு. So, ஒரு fruit seller இந்த 3 fruitsமே வச்சிருக்காரு and 3த்துலயுமே at least ஒரு fruit ஆச்சு வச்சிருக்காரு. அப்படினா என்ன அர்த்தம்? எல்லாத்துலயும் at least ஒன்னாச்சு இருக்கு. So, ஏதாவது fruit இல்லாம இல்ல. 3மே இருக்கு. At least ஒரு fruit ஆச்சு எல்லாத்துலயுமே இருக்கு. சரி, yes. At the beginning of the day, the number of mangoes make up 40% of his stock. சரி, okay. அப்போ இந்த total fruitsல டோட்டலில் 40% of அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு மேங்கோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒன்று பண்ணிப்போம். இங்கே டோட்டல் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ் எக்ஸ். அதில் 40% தான் மேங்கோஸ். 40% ஆஃப் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? 0.4xன்னு எழுதலாம். ஃப்ராக்ஷனாக எழுதணும் அப்படின்னா 2/5xன்னு சொல்லி எழுதலாம். சரி, ஓகே, ஆல் ரைட். சரி, மேங்கோஸ் பற்றி அங்கே சொல்லியிருக்காங்க. பனானாஸ் அண்ட் ஆப்பிள்ஸ் பற்றி எதுவுமே அங்கே சொல்லலை. அப்புறம் 3 பண்ணுவோம். நம்பர் ஆஃப் பனானாஸ் பி அப்படின்னு எடுத்துப்போம். நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஏன்னு சொல்லி எடுத்துப்போம். சரி, ஓகே. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் ஈக்குவல் டு எக்ஸ். இது நமக்கு தெரிஞ்சுது. சரி, நம்ம இது கூடவே இன்னொன்று சொல்லலாம். என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 2/5x ப்ளஸ் திஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது டோட்டல் எக்ஸ் அதில் 40% இது அப்படின்னா, அப்போ இந்த பி ப்ளஸ் ஏ எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? 60% இருக்கும். ஆர் 3/5xஆக இருக்கும். சிம்பிளாக சொல்லிடலாம் அது. ஏன்னா b plus a is equal to x minus 2/5x. அப்போ b plus a is equal to 3/5x அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் அது கூடவே நம்ம x in terms of b plus a எழுதணும் அப்படின்னா அதுவும் நம்ம எழுதிடலாமே. x is equal to 3/5 அப்படி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். 5/3 of a plus b அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரி, எஸ், இந்த ரிலேஷன் நமக்கு யூஸ் ஆகலாம். அதனால் அப்படியே எடுத்து வச்சுருப்போம். சரி, ஓகே. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். The next day he sells half of the mangoes, 96 bananas and 40% of the apples. At the end of the day he ends up selling 50% of the fruits. இப்போ அதுலேருந்து some fruits அவங்க விற்கிறாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துடுறாரு. எதில் எவ்வளோவில் விற்கிறாங்க அப்படிங்கிறத கிளியராக பார்த்துப்போம். He sells half of the mangoes. Mangoes ஆல்ரெடி 2/5x இருந்தது. இப்போ அதில் half of 2/5x அப்படின்னா 1/5x. ஸோ 1/5x மேங்கோஸை வித்தாச்சு. சரி, ஓகே. அப்போ இதில் half இதை வித்தாச்சு. அப்புறம் வேறு என்ன இருக்குது? 96 பனானாஸ். ஹீ செல்லிங் 96 பனானாஸ். மொத்தமாக பி பனானாஸ் இருந்ததுன்றது நம்ம அசம்ஷன். அதில் 96 பனானாஸை வித்தாச்சு. சரி, ஓகே. அண்ட் 40% ஆஃப் த ஆப்பிள்ஸ். ஆப்பிள்ஸ் எத்தனை இருந்ததோ அதில் 40% அப்படின்னா 2/5 ஆஃப் ஏ. இத்தனை ஆப்பிள்ஸை வித்தாச்சு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஹி எண்ட்ஸ் அப் செல்லிங் 50% ஆஃப் த ஃப்ரூட்ஸ். அப்படின்னா மொத்தத்தில் 50% வித்தாச்சு. அப்படின்னா இதோடைய டோட்டல் என்னவாக இருக்கும்? ½ எக்ஸாக இருக்கும். மொத்தத்தில் 50% தான் மீதி இருக்குது அப்படின்னா அப்போ வித்தது 50%ஆக இருக்கும். 50% ஆஃப் அந்த டோட்டல் 50% ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 1/2x. ஸோ அப்போது இதோடைய டோட்டல் 1/2xஆக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரலாம். ஸோ ஒரு சூப்பராக கிளியர் கட்டாக ஒரு ரிலேஷன். என்னது? ரொம்ப சிம்பிள். இப்போ இது எக்ஸு டோட்டல், அது ½ ஆயிருக்கு வித்தது. அதே மாதிரி இது மேங்கோஸ், அதுலேயும் வித்தது ½ ஆயிருக்கு. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த பனானாஸ் அண்ட் ஆப்பிள்ஸ் டோட்டல் இருக்கு இல்லையா, அதுலேயும் வித்தது எத்தனை இருக்கணும்? ½ ஆயிருக்கணும். இது எல்லாமே சேர்ந்த டோட்டல் தான் இந்த எக்ஸு. இதில் ½ இங்கே உட்காந்துட்டுருக்கு, இதில் ½ இங்கே உட்காந்துட்டுருக்கு. அப்போ டெஃபினெட்லி இதோடைய ½ தான் இங்கேயும் இருந்து ஆகணும். ரொம்ப சிம்பிளான லாஜிக். அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ திஸ் ப்ளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். இன்னும் கிளியராகவே ஈஸியாகவே இதோடைய ½ தான் இது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆர் இதோடைய டபுள் தான் இது. எப்படினாலும் சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ட்வைஸ் ஆஃப் 96 + 2/5a இஸ் ஈக்குவல் டு தான் a + b ஆர் b + a, எல்லாம் ஒன்று தான். சரி, ஓகே. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் ஏக்கும் பிக்குமான ரிலேஷன்ஷிப் ஒன்று கிடைக்கும். அதை நோட் பண்ணிப்போமே, என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ 192 + 4/5a இஸ் ஈக்குவல் டு a + b. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம். சரி, அடுத்து என்ன கிடைக்கும்? ஏ ஒரு சைடும் இந்த நம்பர்ஸை இன்னொரு சைடும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏ இந்த +4/5a நம்ம அந்த பக்கம் எடுத்துருவோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 192 - b = 1/5a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு a = இந்த 5 நான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். 5 × 192 அப்படின்னா 960. கரெக்டாக 92ல் ½ 96, 192ல் ½ 96. அப்போது ஓகே, எஸ். 5 × 192 is 96 - 5 × b is 5b. ஸோ இது நமக்கான இன்னொரு ரிலேஷன். ஸோ இது ஏக்கும் பிக்குமான ரிலேஷன் நம்மளுக்கு கிடச்சாச்சு.
ஸோ அப்படின்னா ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியாக எழுதியிருக்கோம். இப்போ நம்ம பிக்கு ஒரு வேல்யூ போட ஏக்குமான வேல்யூ நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, ஆல்ரைட், எஸ். ஸோ கிளியராக நம்ம இவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். கடைசியாக என்ன கேட்குறாங்க, த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த ஸ்டாக் அட் த பிகினிங் ஆஃப் த டேஸ் ஹவு மச்? டீட்டா கொஸ்டின், ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டோட்டல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இது எக்ஸோடைய டோட்டல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் டோட்டல் வேணும், ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டோட்டல் வேணும், இருக்கிறதுலே கம்மியாக மினிமைஸ் பண்ணும் இந்த டோட்டல், அதான் கொஸ்டின். ஸோ ஏற்கனவே இந்த எக்ஸு இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2/5x இருக்குது. ஸோ இந்த 2/5x and x ப்ரொபோஷ்னல், இது அதிகமான இதுவும் அதிகமாகும், இது குறைஞ்சா இதுவும் குறையும். அப்புறம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுன்றது இந்த பனானாஸ் அண்ட் ஆப்பிள்ஸ் தான். அப்போ இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இதை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணோம் அப்படின்னா a + b யோட வேல்யூவை முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு மினிமைஸ் ஆகிடும். இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் யூஸிங் இந்த ரிலேஷன். இப்போ நமக்கு a in terms of b இருக்குது, இதை தான் யூஸ் பண்ணி a and b வேல்யூஸோடைய லீஸ்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கொண்டு வருவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஸ்லைட் போயிடலாமே. ஸோ a = 960, a = 960 - 5b இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு சின்ன டேபிள் ஒன்று போட்டுப்போம். b அப்புறம் a அப்புறம் நமக்கு வந்துட்டு a + b என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். a + b தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம டோட்டல் x என்னன்றது சொல்லலாம். x = நம்மளுக்கு தான் ஆல்ரெடி ரிலேஷன் இருக்கே. x = என்ன இருக்குது, 5/3 of a + b நோட் பண்ணிக்கலாம். 5/3 of a + b, கிளியர், எஸ், டன். ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் போட நம்ம ஈஸியாக இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துடலாம். சரி, ஓகே, எஸ். இப்போ நம்ம பிக்கு தான் வேல்யூ போட போகிறோம். பிக்கு என்ன வேல்யூ போடலாம் நம்ம? சரி, எஸ், பிக்கு என்ன வேல்யூ வேணாலும் போடலாம். பட் இப்போ நம்ம பார்க்குறது தான் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்கும்போது நம்மளுக்கு நெகட்டிவாவோ டெசிமலாவோ வரக்கூடாது, ஃப்ராக்ஷனாவோ வரக்கூடாது. அதே மாதிரி ஜீரோன்னு வரக்கூடாது. ஏன்னா இங்கே எந்த ஃப்ரூட்ஸுமே நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸோடைய குவான்டிட்டி அந்த நம்பர் வந்து 0 இல்லை. கொஷினில் கிளியராகவே கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் 1 ஃப்ரூட் ஆஃப் ஈச் டைப் இருக்குன்றதை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக தான் வரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வேல்யூ போடணும். சரி, ஓகே, எஸ். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே பிக்கு வேல்யூ போட போகிறேன். மேக்ஸிமம் எவ்வளோ போடலாம், நான் 192 போடுறேன்னு வச்சுப்போம். ஏன் 192 உங்களுக்கு கொஷின் வரும். ஏன்னா 960 - 5 × 192 இதை போட்டால் நம்மளுக்கு a 0ன்னு ஆகிடும், விச் இஸ் நாட் பாசிபிள். ஏன் பாசிபிள் இல்லை, a 0வாக இருக்கக்கூடாது. சரி, அப்படின்னா எனக்கு இந்த பாசிபிலிட்டி வராது. எனக்கு 192 + 0 ஆட் பண்ணால் 192 வந்துடும். ஸோ இது பாசிபிலிட்டி இல்லை. பட் இருந்தாலும் a + b யோட வேல்யூ எனக்கு 192 கிடச்சிரும். எப்போது b-யை 192 எடுத்தோன்னா. சரி, ஓகே, எஸ். இப்போ அடுத்தது என்ன வேல்யூ நம்ம பிக்கு போடலாம், 191 போட்டு வரலாம். அதாவது ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம இப்போ குறைச்சிக்கிட்டே வரலாம். குறைச்சிக்கிட்டே வர நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும், a + b கிடைக்கும், அதை வச்சு டோட்டல் கிடச்சிரும். சரி, ஓகே. இப்போ இன்னொரு டவுட்டு, ஏன் 192லேருந்து ஆரம்பிக்கணுமா, 193 நம்ம போகக்கூடாதா? போக முடியாது. 193 நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா a will become நெகட்டிவ். ஏக்கு நெகட்டிவ் வேல்யூ ஆன்சராக வந்துடும். அது அலோடு இல்லை. ஸோ ஏக்கு 0வே இருக்க முடியாது, நெகட்டிவ்லாம் இருக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது நம்ம டெஃபினெட்லி a and bக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக தான் வரணும். அப்படிங்கிறதுக்காக நாம் பிஏ இந்த மாதிரி வேல்யூஸை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ b = இப்போ 191 எடுத்துருக்கோம். 191 எடுக்கும்போது இப்போ ஏக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், ரொம்ப சிம்பிள். இப்போ 191 அப்படின்னா 955 வரும். அப்போ இங்கே ஃபைன் வந்துடும். அப்போ டோட்டல் a + b 196. சூப்பர், ஓகே, இது பெர்மிட்டட். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்றதை பார்ப்போம். x = 5/3 × 196. கேல்குலேஷன் பார்ப்போமே. 5/3 × 196 நம்மளுக்கு எப்படி ஒரு ஆன்சர், 196 முதல்ல இந்த 3ல டிவிசிபிளே ஆகாது. அப்படின்னா இது இன்டிஜர் இல்லை. அப்போ இந்த பாசிபிலிட்டி ரிஜெக்டட். அடுத்தது 190 போகும். இது 190னா அப்போது a என்னவாக இருக்கும், a வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், இது வந்து 10ன்றது ஆகிடும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பியை ஒரு வேல்யூவை ரெடியூஸ் பண்ண a 5/5 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே அப்படி தான் இங்கே ரிலேஷன் இருக்குது. ஸோ 5b அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒன்று குறைஞ்சா இது 5 ஏறிடும். ஃபைன், எஸ். அப்போ இங்கே 200 அகெயின் 5/3 × 200 இன்டீஜர் வராது. அப்போ இதுவும் ரிஜெக்டட். சரி, ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம லீஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வரோம். ஏன்னா இப்போ a + b நம்ம லீஸ்ட் ஆக்கணும். அதனால தான் இங்கே தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வரலாம். பட் அது ஒரு மேக்ஸிமம் கேஸை ஆன்சராக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம லீஸ்ட்லேருந்து போகிறோம். பாருங்கள், கீழேருந்து போகிறோம். a + b 192 இருக்கும். இதான் லீஸ்ட். இதுக்கு விட கம்மியாக வரவே முடியாது. இது ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்த லீஸ்ட் 196, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்த லீஸ்ட் 200, அதுவும் இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, அடுத்து என்ன பார்ப்போம். 189 போட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும், இங்கே நம்மளுக்கு வந்துட்டு 15 சொல்லி கிடைக்கும். 5 இன்க்ரீஸ் ஆக போகுது, அவ்வளோதானே. சரி, ஓகே, எஸ். அப்போ இது 204 ஆகிடும். பிகாஸ் a + b 204.
இப்போ 5/3 into 204 போட்டால் நம்மளுக்கு டிவிசிபிள் ஆகும் இல்லையா? 5/3 into 204 is 204 is divisible by 3 ஆகிடும். ஸோ அப்படி பார்த்தோன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? இது ஒரு 3 6 are 18, balance 2 8, 3 8 are 24, 68. ஸோ 68 5s are 340. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் 340 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதுதான் லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நிறையா ஃப்ளோ பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்ளமில். ஃபஸ்ட்டு இனிஷியலி வேல்யூஸ் அசியூம் பண்ணுறோம். இந்த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸை ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரும். அப்புறம் ஏக்கும் பிக்கு ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்துட்டு அப்புறமா ட்ரையல் பண்ணுறோம் வேல்யூஸை வச்சு. ட்ரையல் பண்ணி ஏ அண்ட் பியை வச்சு ஏ ப்ளஸ் பியை வச்சு அதை வச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். லீஸ்ட் பாசிபிள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ் 340 இஸ் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துருவோமே. எஸ், 340 இஸ் த ரைட் ஆன்சர்.